ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங்க்ரிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பராக சிம்பிளாக டேஸ்ட்டான புதினா துவையல் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, புளி, வரமிளகாய், தேங்காய், உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் இன்னும் ஏதாவது பொருளை மிஸ் பண்ணியிருந்தால் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு. இதை நல்லா வறுத்து விட்டுடலாம். ஒரு நல்ல வாசனை வரும். நம்ம வரமிளகாயை ஃபஸ்ட்டே நம்ம எடுத்துடணும், இல்லைனா கருகிரும். நீங்கள் உளுந்து கடலைப்பருப்பையுமே கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், புளி இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். தேங்காவை எண்ணெயில் வதக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒன்று வரும். வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா இலை இப்போ போடும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா வதக்க குவான்டிட்டி ரொம்ப கம்மியாகிடும். பாருங்கள், ரொம்ப கம்மியாகிட்டு இப்போ எல்லா பொருட்களும் நமக்கு ஆறிட்டு இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு புதினாவையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா ஓரளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மையாக அரைச்சிக்கணும். இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பும் பெருங்காயத்தோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம சூப்பராக டேஸ்ட்டான புதினா துவையல் நமக்கு தயார். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.